பிரான்சின் பவினி பகுதியில் நடைபெற்ற நகராட்சி தேர்தலில் இலங்கை தமிழர்களின் வாக்குகள் மற்றும் அவர்களின் அரசியல் ஈடுபாடு பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியின் வெற்றியில் தமிழ் சமூகத்தின் பங்களிப்பு மிக முக்கியமானது என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். நகரத்தின் மேயர் அப்துல் சாதி பழைய குடியேற்றவாசிகளை புறக்கணித்துவிட்டு புதியவர்களாக வந்த தமிழர்களுக்கு வீட்டு வசதி உள்ளிட்ட சலுகைகளை வாரி வழங்குவதாக வட ஆப்பிரிக்க வம்சாவளி மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இது அங்குள்ள வெவ்வேறு குடியேற்ற சமூகங்களிடையே ஒருவிதமான மனக்கசப்பை உருவாக்கியுள்ளது. வலதுசாரி ஆதரவு சமூக ஊடக பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சியின் வெற்றிக்கு இலங்கை தமிழர்களின் வாக்குதான் முதன்மை காரணம் என வெளிப்படையாக தெரிவித்துள்ளது. இளைஞர்கள் அரசியலில் இருந்து விலகி செல்லும் வேளையில் தமிழ் சமூகம் ஒரு வலுவான கட்டமைப்பாக இணைந்து வாக்குகளை செலுத்த உள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அரசியல் கட்சிகள் தற்போது தங்களது வேட்பாளர் பட்டியலில் தமிழர்கள் உள்ளிட்ட பல்வேறு இனக்குழுக்களை சேர்ந்தவர்களை திட்டமிட்டு இணைக்கின்றன. இது இன பொறியியல் என விமர்சிக்கப்பட்டாலும் அந்தந்த சமூகத்தின் வாக்குகளை உறுதிப்படுத்த கட்சியின் இந்த உத்தியை கையாளுகின்றன. தமிழர்கள் போன்ற புதிய குடியேற்ற சமூகங்கள் அரசியல் ரீதியாக ஒருங்கிணைந்து செயல்படுவது நீண்ட காலமாக அங்கு வசித்து வரும் பிற சமூகத்தினரிடையே ஒருவித போட்டித்தன்மையை உருவாக்கியுள்ளது. இது சமூகங்களுக்கு இடையிலான அதிகார போராட்டமாக உருவெடுத்துள்ளதை தேர்தல் கள நிலவரங்கள் காட்டுகின்றன. குடியரசின் பொதுவான குடிமக்களாக பார்க்கப்பட வேண்டிய மக்கள் தற்போது இன அடிப்படையிலான அரசியல் அடையாளங்களாக பிரிக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக பவினியில் தமிழ் சமூகத்தின் வளர்ந்து வரும் அரசியல் செல்வாக்கு எதிர்காலத்தில் அந்த பிராந்தியத்தின் அதிகார பகிர்வில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது.